ஏய் சொல்றா சொல்றா சொல்லு 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 சொல்றா. என்னடா வாயை திறக்க மாட்டேங்கிறானே. டேய் இன்னும் உனக்கு 5 நிமிஷம் தான் தரலாம், அதுக்கு முதல் சொல்லல. என்னடா மச்சான் கொல்ல போறியா? நீ வேற, அவன் வாய் திறக்க மட்டும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்டா. டேய் இவனுக்கு கட்டம் சரியில்லை போல இருக்குடா, எதுக்கு மண்ணம் வரட்டும். டேய் என்ன சொன்னானா? என்ன அவனுக்கு அந்த அடி அடிச்சு ஒரு வாய் திறக்கிறான் இல்லைண்ணா, கேட்ட ஒன்னும் சொல்றானும் இல்லைண்ணா. ஓமண்ணா அவன் வாயை திறக்க மாட்டேங்குது. என்ன சொன்ன? டேய் இவன் எத்தனை நாள் விசாரிக்கிறீங்க? 3 நாளா விசாரிக்கிறோம்ண்ணா, வாயை திறந்து ஒரு பதில் கூட சொல்லல. 3 நாளா? ஓமண்ணா இவ்வளோட அடிச்சும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறானா? டேய் வாயை கட்டி வச்சாவேன்றா அப்ப சொல்லுவான். டேய் கட்ட விடுறா கூட. டேய் உனக்கு எவ்வளவு அடிட்டு அடிக்கிறது? உன் வாய் கட்டிட்டு சொல்ல தெரியா? டேய் இந்த குயினங்கடா, நான் பத்திரமா தான் கொண்டு போனா மிஸ் ஆயிருச்சு. இந்த மிஸ் ஆன சேரான கதையில எனக்கு தேவையில்லை. இந்த குயினங்க அண்ணாச்சி இவன் முனிஷரா பார்த்தா குயினை தொலைச்சிட்டான் போல அண்ணாச்சி. ஐயோ அப்படி ஒண்ணும் இல்ல. டேய் நான் உனக்கு 5 நிமிஷம் டைம் தருவேன், அதுக்குள்ள நீ சொல்லாட்டிக்கு. டேய் என்னடா இது? இங்க அண்ணாச்சி மிக்சர் ரேட்டு நீங்க. ஆடே நான் கத்தி கட்டுனாண்டாப்பா, உங்களை வச்சு கொலை இல்லடா, ஆட்டு குலை கூட வெட்டிடாடா. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் 2 நாள் ஒரு மாதிரியாவே இருக்கிற? அப்படிலாம் இல்லடி. ஏய் யாரையும் லவ் பண்றீங்க? என்ன இப்படி நான் யோசிக்கா? இல்ல அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. பின்ன எப்படி யோசிக்கிற? கலகலண்டு இருப்ப, இப்ப கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி தான் இருக்கிற, அப்ப எப்படி யோசிக்கிறது? என்கிட்ட மறைக்க உண்மையா சொல்லு. ஜே என்னடி? நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். ஏய் என்ன பிரச்சனை? 3 நாளைக்கு முதல்ல ஒரு வேலை விஷயமா கால் ஒன்று வந்துச்சு. நானும் வீட்டை ஃப்ரீயா தானே இருக்குன்னு சொல்லி பார்ட் டைமா ட்ரை பண்ணேன். அதுக்காக அப்ளையும் பண்ணியிருந்தேன். ஏன் வேலை எதுவும் கிடைக்கலையா? வேலை சம்பந்தமா ஃபில் பண்ண சொல்லி ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொண்டு வந்தது. அதுலேயும் நானும் என்னோட டீட்டெயில்ஸையும் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்தேன். அதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணோடனே என் அக்கௌண்ட்ல இருந்து 10 லட்சம் போயிடுச்சு. என்னடி சொல்ற? அண்ணா அவர படிப்புக்காக சேர்த்து வச்ச பணம் இப்படி போகணும்னு யோசிக்கல. அதான் 2 நாளாவே யோசனையா இருக்கு. நீ ஒன்றுக்கும் யோசிக்காத முதல்ல. இதுவரை நாங்க வச்ச வலையில நிறைய பேர் விழுவாங்க. இப்போவும் கொஞ்சம் பேர் டார்கெட் பண்ணியிருக்கிறேன்னாங்க, அவங்களும் கண்டிப்பா விழுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இந்த தொழில இருக்கு. அது எப்படி மிஸ் ஆகும்? ஒரு தடவை மிஸ் ஆயிருக்கணும். என்னடா சொல்ற? மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாது, அது ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கு. என்னடா சொல்ற? அங்க கையை வச்சு கடைசியில் போலீஸ் கான்ட்டு கையை வச்சு. யாரா அது?
ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல தான் நிக்கிறேன். எங்க சுத்தினாலும் அவங்க இந்த ரோட்டால தான் வரணும். நான் பார்த்துக்கொள்றேன். ஹலோ ஹலோ. ஓ, குயின் மிஸ் ஆயிட்டு. என்னடா சொல்ற? அதான் குயின் மிஸ் ஆயிட்டு. அதை நான் கேட்கல. எப்படி மிஸ் ஆச்சு? அது வந்து என்ன என்ன ஏமாத்த பாக்குறியா? அப்படி இல்லை, உண்மையா இருந்தா எல்லாரும் ஏமாத்திருந்தான்னு நினைக்கிறாங்க. நான் உண்ட கருத்தெல்லாம் கேட்கல. குயினை கண்டுபிடி மரியாதையா. கண்டுபிடி மாடுபிடின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படிடா குயினை கண்டுபிடிக்கிறது. அண்ணா, குயினை கண்டுபிடிச்சிட்டாங்க. குயினை கண்டுபிடிச்சாங்களோ? ஓ, ஆறா டிங்கிடி. டிங்கிடி. அண்ணே, டிங்கிடி வந்துட்டான். அடே வாடாஜலம். நான் தாண்டா பார்த்து இருறா அதில் இருறா. யாருமே பண்ணி முடிக்காத வேலை நீ ஒருத்தன் பண்ணி முடிச்சிருக்கான்னு சொன்னா உனக்கு இந்த மரியாதை தேவைதான்டா. அது சரி, குயினங்க அண்ணா, நான் நினைக்கிறேன் குயின் பின்னால வரும்போல இருக்கு. பின்னாலையோ நான் இப்பவே கொண்டு வந்தேன். உப்பாயோ குயின் ஒயிட் பிளாக் ஓகே தான் அண்ணா. உனக்கு குயினண்டா என்ன தெரியுமே? கேரம் கிங் எனக்கு குயினே தான் தெரியும். எப்படி? ஏய், நீ வாங்க வேண்டிய அடி இது. என்னேண்டா அண்ணா அறிஞ்சது? உனக்கு மொத்த குயின் என்னன்னு தெரியுமாடா? இதுதான் குயின். போடா, அது அவர்கிட்ட பைக்குடா. அத பைக்குன்னு சொல்லி சொல்லேண்டா. ஆமா அண்ணன் பைக் யாரா எடுத்தது? அது தெரிஞ்ச வேண்டாம், அவனை இங்க கூப்பிடுறோம். Initiating system 1. System 1 loaded. என்ன எல்லாம் சரியா போய் கொண்டிருக்கு தானே? எல்லாம் சரியா பக்காவா போய் கொண்டிருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டாம தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளவு அனுபவப்பட்டிருக்கணும். அண்ணா பொலிசம் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான். நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே, செஞ்சிட்டியா? அந்த ஆளுக்கு நீங்க அனுப்பியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. அந்த அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணமும் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்தாகணும். ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்ல 5 கோடி பணம் இருக்குது. என்ன செய்யும்? அதை கள்ள செக்கா மாத்தி பேங்க்ல கொண்டு கொடுப்போம். அதை யார் கொண்டு போறது? ஊத்திரம் பையாடா அவரா. அடே மச்சான் சொல்றா. வாட்ஸ்அமான ஒரு 50 கொடுக்கலாம். என்னடா 50 ரூபா? 10-15 போனாலே பெரிய விஷயம். இல்லடா பெட்ரோல் இல்லடா. அப்ப நீ நான் சொன்னதுக்கு பாடையில பெட்ரோல் என்னன்னு பாடிக்கானே. சரி விட்டுட்டு போ. புரான் பைக் போடிக்கிறா. நம்மகிட்ட போன் இல்லையடா. அப்ப அடி. சரி கதையை கதையை பாப்போம். போன் கொடுக்குறா. பைக்காண்ட போனும். நீ சொன்ன 50,000 பெறத்தான் போதும் உனக்கு. நான் சொன்னமோ? ஆமா மான் சொன்ன.
ஹாஸ்பிட்டல் ஓ ஹாஸ்பிட்டல். ஹலோ ஹலோ தம்பி, வண்டி எப்படி இருக்கு? வண்டி என்ன நிறைய பழஞ்சோறும் ஒரு சம்பளம் தான் சாப்பிட்டது, கொஞ்சம் கடம்படா கொடுக்குது. ஏய், அந்த வண்டியை கேட்கடா, இந்த வண்டியை கேட்டேன். தான் விசால் வாரது. இந்த வண்டியை பற்றி எனக்கு என்னடா தெரியும்? ஆறா இந்தா நீயே பேசு. ஹலோ டேய், நான் வண்டின்னு சொன்னது பைக்குடா. ஓ என்னட்டு தான் நிற்குது. அது உண்ட பைக் இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த பைக் உனக்கு எவ்வளவு வேணும்? $5 லட்சம் ஓகேயா? ஓகேயா, கொண்டு வா. அண்ணா 5 லட்சம் கொடுத்தா பைக் தருவான். என்னடா அடிக்கும் வேலையில் போடுங்க. போலீஸ் ஒன்றும் யோசிக்கா, அப்படியா காட்டி கொடுங்க, காட்டி கொடுங்க. சரி சரி ஒன்றும் வர மாதிரி தெரியல. கராணி பாரு. எங்கடா போறீங்க? சித்தப்பாட விட்டு போயிட்டு வந்தேன். சித்தப்பாடா வீட்டு போயிட்டு வரியா? அவன மூஞ்சலாம் பார்த்தா அவ்வளவு நல்லா இல்லையே. உடனே கூடாது சார், இப்படியே மூஞ்ச அளவு வப்பான் நக்க பண்றியா? அரிசி போடு, அரிசி போடு. என்னடா அரிசி அரிசி நிக்கிறா? நொன்னாரிசி சார். நொன்னாரிசி உன்னக்காலம் கடவுடா போ போ. என்னடா வெள்ள காட்டு? இல்ல அடியே நமக்கு $5 லட்சத்துக்கு ஒரு அடி வாங்க தப்பு நினைச்சேன். வேண்டினா நீ சொல்லு. அந்த 5 கோடி ரூபாய் காசையும் செக்கா மாற்றி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. எப்படி? யார்கிட்ட கொடுத்த? நாங்கள் வளமையாக கொடுக்குறோன்ட்டு தான் கொடுத்துருக்கு. அவனா சரியா செய்வானா? மற்றபடி பக்காவாக எல்லாம் சேர்த்துடும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய தொகை அடிச்சிருக்கோம். எப்படியாச்சும் பேங்குக்கு போயிடணும். கண்டிப்பாக செய்து முடிக்கிறோம். எல்லா வேலையும் சரியா நடந்து கொண்டு இருக்குதான் போல. என்னாச்சுடா? பைக்கும் காசும் மாட்டிட்டு போல. எப்படா? இப்போ நான் பொறுமையாக இருங்கண்ணே. எட்ரா உண்மையாவே சிக்கிட்டுதா இல்லாட்டி நீ விளையாட்டு காட்டுறியா? பைக் கை மாறிட்டு போல. சொல்லுடா, அவனும் பைக்கும் எங்க? உனக்கு வாங்கின அடி பத்தல போலேனா? போன் எடுறா. என்கிட்ட ஃபோன் இல்லை சார். உண்ட பாக்கெட்டுக்குள்ள இருக்குதா பையன்? எடு. அப்படி அவங்க எல்லாத்தையும் இப்போ வர சொல்லு. சொல்ல மாட்டியா?
என்னாச்சுடா? நம்முடைய ஆள் போலீஸில் மாட்டிட்டான். பைக் போலீஸ்ட்ட மாட்டிட்டு. பைக் எங்கடா? நீங்க தான் விடுங்களா? மற்றவனுங்களா எங்கடா? பைக் எங்கடா? ஏய், உங்க எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் டைம் தரேன். அந்த 5 நிமிஷத்துல யார் உயிரோட இருக்கீங்களோ அவனுக்கு பைக் எடுத்துங்க. ஏய், நீ சொன்ன மாதிரி எல்லாரையும் முடிஞ்சாச்சு. டேய், யாரா நீ? அண்ணா. ஹலோ அண்ணா. உனக்கு ஒரு குட் நியூஸ். நான் அப்ளை பண்ணேன், இந்த கோர்ஸுக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ் அண்ணா. நீ என்ன ஒரு மேரி கேட்குற? ஹலோ அண்ணா. போண்ணா, அவள் சாப்பிட்டுட்டு இருக்கிறால தான் கதைக்க ஒரு மாதிரி தடுமாறுறாரு. தங்கச்சி, எனக்கு அந்த அப்ளை பண்ண அந்த கோர்ஸ் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. ஓகேண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா. அந்த கோர்ஸ்னா எவ்வளோத்துக்குண்ணா அப்ளை பண்ணியிருந்தீங்க? அந்த கோர்ஸ் 15 லட்சம். 10 லட்சம் நித்தியாண்ட கையில் கிடக்கு. நான் அப்படியாச்சு 5 லட்சத்தை வேலையை போய் கட்டிடுவேன். ஓகேண்ணா. சரி, ஓகே. நீ ஒன்றுக்கும் யோசிக்காத, நான் ஏதாவது செய்கிறேன், நீ ஒன்றும் யோசிக்காத. என்ன தங்கச்சி ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஒன்றும் பறையாம இருக்குது. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். சீரியஸான விஷயமா? என்ன? உங்க தங்கச்சி படிப்பு காசு இந்த காசை தொலைச்சிட்டாங்க. அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. உனக்குட்டாங்க? ஆமாங்க. அது யார் எடுத்தேன்னு எனக்கு தெரியுமாங்க. அது ஹலோ. சொல்லு. நீ தானே இந்த ஃப்ரெண்டு காசெல்லாம் ஹேக் பண்ணுவீங்க? அப்படியா? யார் சொன்ன உனக்கு? எனக்கு தெரியும் நீ செய்யற எல்லாமே. ப்ளீஸ் அவனோட காசு மரியாதை கொடுத்துடு ப்ளீஸ். நான் ஒரு தடவை காசை ஹேக் பண்ணிட்டேன்னு சொன்னா அது திருப்பி கொடுத்து பழக்கமே இல்லை.
அதை மறந்துடு. எனக்கு தெரியும் நீ செய்யற எல்லாமே. ப்ளீஸ் அவளோட காசு மரியாதை கொடுத்துடு ப்ளீஸ். அவள் பாவம். நீ தங்கச்சினபடியே தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். காசு தர முடியாண்டா தர முடியாதான். நீ செய்யற எல்லாமே தெரியும். நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் நான் எல்லாமே. நீ எங்கே போனாலும் சரி, அதுக்கு முன்னுக்கு நான் அண்ணான்றத ஜோசி, இந்த லைஃபையும் ஜோசி. ப்ளீஸ் கொடுத்துடு. உனக்கு அண்ணனை விட உன் ஃப்ரெண்ட் தான் முக்கியம்னு சொன்னான். அதுக்கு பிறகு நான் ஒன்றும் சொல்லிக் கொள்ளல. என்னடா ஏன் ஜோதிச்சு கொண்டிருக்க? மச்சான் போலீஸ்கிட்ட போனான்டா, கம்ப்ளைண்ட் கொடுத்துனான்டா, ஒன்றுமே சரி வேறு இல்லை மச்சான். என்ன செய்ய போற? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளானோ? என்ன பிளான்? ஒரு முக்கியமான பிளான்டா. சரி, யாரை வச்சு செய்ய போற பிளான்? எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, வேற நான் மட்டும் என்னடா செய்யறேன்? வேற யார்? நான் சிவி இருக்கிறான், அப்புறம் இருக்கிறான், யோகி இருக்கிறான். இவங்களை வச்சு நான் பிளான் பண்ண போகிறேன். அந்த பிளானில் நீ தான் கெட் பண்ணணும் மச்சான். சரி, என்ன பிளான் சொல்லுங்க. தினேசிட்ட வாகனத்தை கொடுத்து விடுவான். நீயும் சிவியும் போய் அந்த வாகனத்தை தூக்குறீங்க. தூக்கின பிறகு நான் அவனை தினேசை தூக்குறேன். தினேசை தூக்கின உடனே அவன் என்ன தம்பியில் நினைப்பான். என்ன வில்ல நினைத்த உடனே நீங்கள் என்ன சரியாக 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு போறீங்க. பைக் எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட மாட்டப்படுறீங்க. போலீஸ்கிட்ட மாட்டப்பட்டின உடனே அங்கேருந்து எப்படியாவது நீங்கள் என்னென்ன செஞ்சு நீங்கள் தப்பிக்கிறீங்க. தப்பிச்ச உடனே வலுக்கட்டாயமே அடுத்து நான் போலீஸ்கிட்ட மாட்டுறீங்க. போலீஸ்கிட்ட மாட்டின உடனே போலீஸ்கிட்ட மாட்டப்பட்ட உடனே போலீஸ் எல்லா ரவுடியாக வந்து இடத்துக்கு கூப்பிடுவான். அந்த இடத்துக்கு கூப்பிட்ட உடனே எல்லாரையும் போட்டு தள்ளுறோம். போட்டு தள்ளின உடனே அந்த காசை அடிக்கிறோம். நீங்கள் போட்ட பிளான் படி எல்லாம் சரியாக போகுது. அவன் ஒவ்வொரு ஆளாக கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சா சீனை முடிக்க வேண்டியதானே? எங்களோட பிளான் பக்காவாக இருக்குது. இனி சீனை முடிக்கிறோம். நான் பிளான் போட்டு முடியாமல் இருந்தது இப்போ கண்டிப்பாக முடிச்சே ஆகுறேன். பிளானை போடுதுன்னு அண்ணன் வேண்டாம். சரிண்ணே, பைக் வாங்குறீங்க. நீ இவ்வளவு செஞ்சு பிளான் பண்ணது உனக்காக இல்லையா, தங்கச்சிக்காகயா?